சரி 2026ல யார் ஜெயிப்பானாவது தெரியுமா? தெரியாதுடா, தெரிஞ்சா வந்து சொல்லணுமா? எனக்கே தெரியும் சார், அர்ஜென்டினா தான் ஜெயிக்கும். ரொனால்டோவெல்லாம் ஆட விடுவாங்களானே தெரியல, அங்க ஒரு அரசியல் பண்றானுங்க. டேய் என்னடா எங்கெங்கயோ போற, குழப்புறியாடா? அணில் பழத்தை கட்சி மிச்சம் வைக்கிற மாதிரி பிட்டு பிட்டா பேசுறியாடா? சினிமா பேசுற, அரசியல் பேசுற, ஸ்போர்ட்ஸ் பேசுற, உலக கருத்து பேசுற, எல்லாமே எப்படா தெரியுது? எலான் மஸ்க்கு எல்லாமே தெரியாதாண்டா? உனக்கு மட்டும் எப்படா எல்லாமே தெரியும்? சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார். ஏன் சார் எல்லாமே தெரிஞ்சு நான் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு? டேய் உனக்கு எதுவுமே தெரியலடா, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீயா நினைச்சு ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து என்ன ஒரு எபிசோடில் வந்திருக்கோம்னா வேர்ல்டு கப் ஃபீவரில் இருக்கோம். வேர்ல்டு கப் ஃபீவரில் இருக்கிறனால ஃபிஃபா வேர்ல்டு கப்போட ப்ரெடிக்ஷன்ஸ், அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஒரு பிராக்கெட்ஸ் மூலியமா நம்மளே ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஃபீவரா? வேர்ல்டு கப் ஃபீவரில் தானே இருக்கோம் இப்போ நம்ம. வரப்போகுது இல்லை? எனக்கு உண்மையான ஃபீவரா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. வேண்டாம், ஜோக் வேண்டாம். இப்போ வந்து பிராக்கெட்ஸ் சேலஞ்சுக்கு வந்து குவிக்காக போயிட்டு யாரு வந்து சரி, டைட்டில் நம்ம வந்து ஜெயிப்பா அது வரைக்கும் போகுது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறணும். நான் இந்த டீமோட சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போடணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து சொம்பு தூக்குறேன்னு சொல்லிடுவானுங்க. அண்ணனுக்கு சொம்பு தூக்குற. இங்க நம்ம 2 பேரும் இப்ப அண்ணனுக்கு சொம்பு தூக்க போறது இல்ல. சொல்ல முடியாது ப்ரோ. அண்ணன் வந்து நீ அண்ணன் டீம் மாதிரி பவரான டீம் இந்த டோர்னமெண்ட்ல இல்ல. ஆமா, ஓகேவா? ஆக்சுவலா எல்லா இந்த நான் எல்லா சொன்னேன்ல, பொசிஷன்லயுமே பக்காவான டீம் அண்ணன் நான் அண்ணன் டீம் சொன்ன தான். இந்த காப் கருத்துன்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆக்சுவலா ப்ரெடிக்ஷன்ஸ்ல அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு மாதிரி, அண்ணன் டீம் தான் ஜெயிக்கும்னு கோர்ஸ் இல்ல. போட்டிருக்காங்க. ஆமா, அதான. நீ வந்து ஆன் பேப்பர் நீ பார்த்தன்னா அண்ணன் அண்ணன் டீம் தான். அண்ணன் டீம் கப் எடுத்து அண்ணனுக்கு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம். நேத்து ஆனா நேத்து நியூஸா இன்னைக்கு மார்னிங் நியூஸ் பாத்தியா? என்னது? லியோ வந்து இது சஸ்பெண்ட் 5 மேட்சுக்கு, 5 மேட்சஸ் சஸ்பெண்ட். ஏன்? அந்த இதுல அந்த ஃப்ரெண்ட்லில ரெட் வாங்கினான்ல, சரி, நான் அதே எனக்கு அதுக்கு தெரியாது. ஓகே. ஃப்ரெண்ட்லில ரெட் வாங்கினான், சண்டை போட்டான். நான் நினைச்சேன் ஏதாவது ஒரு மேட்ச் சஸ்பெண்ட் இருக்கும்னு நினைச்சேன். 5 ரஃபேலியோ மேட்ச். தானே சொல்ற? ரஃபேலியோ 5 மேட்ச் சஸ்பெண்ட். அண்ணனுக்கு இப்போ குஷியா இருக்குமே. நான் வரேன். நீ அதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிளேயிங் லெவலாம் டப் டப் டப்னு பேசி பேசி சரி முடிச்சிடலாம். சரி சரி, ஓகே ஓகே. ஸ்ட்ரீமிங்க போடுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பிராக்கெட் சேலஞ்ச் வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து பண்ண போறோம். ஸோ எஸ். நீ சொல்லு, நீ வந்து யாருக்கு முட்டு கொடுக்க போற? யார் வந்து வின் பண்ணுவான்னு என்னோட நினைக்கிற? முட்டு வந்து வழக்கம் போல கோட் மேசி. மெஸ்ஸியா? நான் வந்து மெஸ்ஸி ஃபேன் தான். இருந்தாலும் என்னோட உள்மனசு சொல்லுது இந்த வாட்டி ஸ்பெயின் வின் பண்ணுவானுங்க அப்படின்னு. பட் சப்போர்ட்டர்னு பார்த்தா அண்ணன் அர்ஜென்டினா அண்ணனுக்கு தான். ஸ்பெயின் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட ப்ரெடிக்ஷன். நான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதுலயே பார்த்துருவோம். ஓகேவா? ஓகே. நம்ம எப்பவும் போல ஒன்னொன்னா உள்ள போவோம். உள்ள போயிட்டு எங்க என்ன டீமு நம்ம இது வந்து காமன் ஒரு குரூப்பா போவோம். இந்த குரூப்ல யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு மூணுமே சொல்லணும். ஏன் நீ அதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்ற, ஏன் இந்த டீம் செகண்ட் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீ முட்டு கொடுக்கணும். ஓகே, அதுதான் நம்மளோட வீடியோ இன்னைக்கு. இது என்னது? என்னன்னு குரூப் ஏல இருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஒன்னொன்னாவா? ஆமா, ஒன்னொன்னா குரூப் கிளிக் ஏல பண்ணலாம். இருந்து நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் யார் வருவா நீ நினைக்கிற? ஃபர்ஸ்ட் டெஃபினட்டா மெக்சிகோ தான். சரியா? அதுல நான் வந்து மெக்சிகோ வராதுன்னு எனக்கு லைட்டா தோணுது. நான் நீ ஏன் சொல்லு, வரும்னு நீ சொல்லிடுறேன். ஏன் வரும் நீ சொல்லு. ஒன்னு வந்து ஹோம் அட்வான்டேஜ். ஹோம் அட்வான்டேஜ்னா அது எப்படி, ஓகே. எந்த லெவலுக்குள்ள ஹோம் அட்வான்டேஜ்னா, நீ இந்த சவுத் அமெரிக்கால ஒரு கான்டினென்ட் இது பார்த்திருப்ப. லைக் அவங்க வந்து இந்த ஹைட்டுக்கு மேல ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். இந்த மெஸ்ஸிலாம் மாஸ்க் போட்டு இது தெரியுமா? ஆக்சுவலி மெக்சிகோ வந்து அதோட ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாதாம். அதுவுமே ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய இடம் தான் போல. ஸோ ஓகே. அந்த ஸ்டேடியம்ஸ் வந்து ஹோம் அட்வான்டேஜ் அவங்களுக்கு ஆடியன்ஸ்லயும் இருக்கும். அவங்க ஆல்ரெடி விளையாண்டு இருக்கிற இதுலயும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க டீமோட பாஸ்ட் ரிசல்ட்ஸையும் பார்க்கும்போது கொஞ்சம் வின்னிங் ஸ்ட்ரீக்கா தான் இருக்கு. இது எல்லா ஃபேக்டர்ஸும் பார்க்கும்போது மெக்சிகோ வில் பி டாப்பிங் த குரூப். நான் வந்து மெக்சிகோ வரும்னு யோசித்தேன். பட்
மெக்சிகோல வந்து நீ டீம்னு எடுத்து பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, லைக் ஒரு நல்லா விளையாடுறவங்க அந்த லொரன்சோலாம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். ம். பட் அவனே எடுக்கல. லைக் ம். மேபி இந்த டைம்ல அவனுக்கு ஃபார்ம் இல்லாம இருக்கலாம். பட் ஈவன் ஃபார்ம்ங்கிறது வந்து டெம்பரரி தான். ம். நீ வந்து ஒச்சுவாவை எடுத்துக்கோ. ஏன் வந்து ஒச்சுவாவை எடுக்கிறானுங்க? ஒச்சுவாவுக்கு வயசாயிருச்சு. இந்த நார்மலான வைப்ஸ், இப்போ அவன் வேர்ல்டு கப் வைப்ஸ் அதுக்காக தான். வேர்ல்டு கப்ல அவன் நல்லா விளையாடுவான். ம். அதுக்காகவே லொரன்சோவை எடுத்திருக்கலாம். மேபி அவன் நல்லா விளாண்டுருக்கலாம். ஆனா இவனுங்க இல்ல எடுக்க மாட்டேன். நான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சிருந்தான்னா கோச்சு ஒச்சுவாவும் எடுத்திருக்க கூடாது. அவனுக்கு வந்து 2 இடத்துலயுமே நான் போவேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு மெக்சிகோ மேல லைட்டா ஒரு பயம். பட் ஈவன் டவுட்ஸ். ஐ அக்ரி. நீ சொல்றத வச்சு பார்க்கச்சுல ஐ அக்ரி தட் மெக்சிகோ மைட் வின் த ஹோல் திங். யா. செகண்ட் யார் வருவான்னு நீ நினைக்கிற? செகண்ட் கொரியா தான். இருக்கிறது ஒண்ணுதான், வேற எதுவும் இல்லங்க. கொரியா கொரியா மட்டும்தான். தான். கொரியா தான். இதுல என்ன வேர்ல்ட் கப்ல ஒரு இது என்னன்னா தேர்டும் தேர்டு. மேட்ரு ஆமா. உண்டு. ஸோ தேர்டு தேர்ட் வந்து யார் வருவான்னு நினைக்கிறேன்? மோஸ்ட்லி சவுத் ஆப்பிரிக்கா தான். எனக்கு தெரிஞ்சு. மோஸ்ட்லி ஏன்னா சவுத் வந்து ஆப்பிரிக்கா. எனக்கு ம், தெரிஞ்சு 80% என்னன்னா அவங்க ஆக்சுவலா ஆப்பிரிக்கன் சாம்பியன்ஸ் லீக் மாதிரி எதுவும் ம், நடக்குமாமே. அதுல வந்து சவுத் ஆப்பிரிக்கால உள்ள ஒரு கிளப் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ ம். ஆப்வியஸ்லி அந்த கிளப்ல இருக்கிற பிளேயர்ஸ்லாம் நேஷனல் டீம்ல இருக்காங்க. ஸோ டாக்கிங் ஓகே, சிமிலர்லி தே ஆர் ஸ்ட்ராங்கர். ஓகே. ஓகே. இப்போ வந்து குரூப் குரூப் பியா? பி. குரூப் பி ஸ்விஸ்ஸா கனடாவா? எது ஃபர்ஸ்ட் முடிக்கும்? எனக்கு ஸ்விஸ் தான் தோணுது. ஸ்விஸ்ஸா? எனக்கு ஸ்விஸ் தான் தோணுது. கனடாக்கு அதே ஏன் எனக்கு கனடா இல்லைங்கிறன்னா அவனுங்க எல்லாவற்றையும் பண்ற அதே தப்பு தான். ஆ, ஒரு பெரிய ஸ்டார் பவர்னு சொல்லிட்டு அவங்க டெவலப் பண்ணல. நீ அல்ஃபோன்சோ டேவிஸ் எடுத்துக்கோ. வேற இந்த வேயா அவன் இருக்கான்ல ரைட் விங்ல, ஆமா, அவன் ஆமா. எடுத்துக்கோ. வேற யார் அதுக்கு மேல வந்து எனக்கு ஸ்டார் பவர்னு சொல்லிட்டு அந்த டீம்ல யாரும் இல்ல. ஆனா அவனுங்க ஆக்சுவலா வந்து இப்போ கனடா வந்து இந்த லாஸ்ட் இயர் யுஎஸ் எப்படி இருந்துச்சு? லாஸ்ட் வேர்ல்டு கப்ல யுஎஸ் ஆ எப்படி இருந்துச்சு? அதுதான், அந்த மாதிரி அதேதான், இப்போ கனடா இருக்கு. அதேதான். அதேதான் நான் சொல்றேன். யுஎஸ் வந்து புலிசிச் வந்து ஒருத்தனை நல்லா டெவலப் பண்ணானு ஓகேவா? இவனை வச்சே சுத்தி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு யுஎஸ் வந்து ஒரு செம டீம் ஆச்சு. நான் உண்மையே சொல்லுவேன். யுஎஸ் வந்து பொச்சிட்டினோவை தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. யுஎஸ் வந்து நான் நல்ல டீம்னு. பொச்சிட்டினோ தான் அங்க வைரஸே உள்ள. இல்ல, 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 இல்ல. பொச்சிட்டினோ கருப்பு ஆடவன் தான். எனக்கு அதாவது பொச்சிட்டினோ வந்து ம், இண்டிவிஜுவலா ஒரு பெரிய டீமை அவனுக்கு மேனேஜ் பண்ண முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு ம். பொச்சிட்டினோவால யுஎஸ் மேனேஜ் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. சரி ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் பிக்கு வா. குரூப் பிக்கு வா. சரி. கனடாவா ஸ்விஸ்ஸா ஃபர்ஸ்ட்? எனக்கு ஸ்விஸ். எனக்கு ரெண்டுமே எனக்கு ஐ எம் 50-50 தான். அதனால இது எனக்கு வந்து நாட் எனக்கும் ஷுவர். 50-50 தான். பட் ஐ திங்க் ஸ்விஸ் வில் பி இஃப் கோயிங் ஹெட் டு ஹெட் ஐ திங்க் ஸ்விஸ் ஹேவ் அன் அட்வான்டேஜ். ஓகே. அப்ப ஸ்விஸ் ஃபர்ஸ்ட். ம், செகண்ட் கனடா. ம். தேர்ட். தேர்ட் வில் பி கத்தார் தான். ஏன்னா கத்தாருமே இப்போ ரொம்ப அண்டர்ரேட்டட்னு பேசிட்டு இருக்காங்க. தெரியுமா? லைக் அவங்க போன வேர்ல்டு கப்ல ரொம்ப மட்டமா விளையாண்டாங்களா? அந்த வாட்டியே ஆமா. மாதிரிலாம் இப்போ இருக்காது. அவங்க யூரோப் கூடலாம் நிறையா ஃப்ரெண்ட்லிஸ் ஆடிருக்காங்க இப்போ. ஆஃப்டர் ம். த ஃபெயிலியர் இன் 2022 வேர்ல்டு கப் வந்து நிறைய ஃப்ரெண்ட்லி இப்போ யூரோப் டீம்ஸ் கூட ஆடி தே ஆர் பெட்டர். இதுல நான் ஒண்ணு சொல்றேனே. இந்த இடத்துல குரூப் பில வந்து வேற என்ன டீம் வந்திருந்தாலும் நான் கத்தார 4 போட்டிருப்பேன். ஆமா. போஸ்னியா இருக்கிறதுனால நான் கத்தார நான் தேர்ட் வைக்கிறேன். பட் போஸ்னியாலே தட் எனக்கு டசன்ட் தெரிஞ்சு மீன் ஒரே ஒரு நல்ல பிளேயர் இருக்கான்னு நினைக்கிறேன். தலைவன் யாருன்னு இருக்கான். தெரியல. ஜெக்கோ இருக்கான்ல. ஜெக்கோ ஜெக்கோ. போஸ்னியா தானே. ஜெக்கோ இருக்கான். ஜெக்கோ இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஜெக்கோ இன்னும் விளையாடுறானா என்ன இந்த வேர்ல்ட் கப்ல? இருக்கான். ஜெக்கோ இருக்கான். சொல்லலாம். குரூப் குரூப் சி சிக்கு வா. ஃபர்ஸ்ட் யாரு? பிரேசில். மொராக்கோ இதுல கிடையாது. தான் நான் மொராக்கோ வந்து நான் கிடையாது. விட்டு கொடுப்பேன். பிரேசில். நான் வந்து இதுல மொராக்கோ வரும்னு எனக்கு தோணுது. பிரேசில் வந்து நீ நல்ல டீம் தான் ஓகேவா? சூப்பர் டீம், பக்கா டீம். பிரேசில் பட் வந்து இப்ப நீ என்ன சொல்லுவ? சொதப்புவானுங்கன்னு எனக்கு தோணுது. சொதப்புவாங்கன்னு நினைக்கிறல்ல. திஸ் ஆ. டைம் பிரேசில் இஸ் நாட் ஓவர் ரேட்டட். அதான் என்னோட டேக். எல்லா டைமும் பிரேசில் ம். இஸ் ஓவர் ரேட்டடா இருக்கும்ல. திஸ் டைம் பிரேசில் இஸ் நாட் ஓவர் ரேட்டட். தே ஆர் த பெர்ஃபெக்ட் டீம் எனக்கு தோணுது. சரியா? ஏன்னா வந்து ஆன் பேப்பர் சும்மா சூப்பர் டீம் லைக் போர்ச்சுகல். அதுதான் சொல்றேன். ஆன் பேப்பர்ல வரும்போது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. மார்க்கினஸும் கேப்ரியலும் சிபி. ம். சரியா? ஓகே. சரி. யுசிஎல்ல உள்ள ஃபைனலிஸ்ட். நான் கேக்குறேன். வின்னரு, லெஃப்ட் பேக் ரன்னர் யார்? அப். லெஃப்ட் பேக் இப்போ இன்னும் சாண்ட்ரோ இருக்கானா? அலெக்சாண்ட்ரோ இருக்கானா? இல்லையோ? அவன் வந்து அவன் எனக்கு இந்த ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்களான்னு தெரியல. இரு அதையும் பாத்துடலாம்.
எனக்கு தெரிஞ்சு எடுக்கலன்னு தான் தோணுது. செக் பண்ணிடலாம் ஸ்குவாடு. எனக்கு சரி இப்போ சரி டிஃபென்ஸை பாரேன். கேப்ரியல் இருக்கான், டெனிலோ இருக்கான். டெனிலோ எனக்கு தெரிஞ்சு ஆட வைக்க மாட்டானுங்க, பட் டெனிலோ இருக்கான், அலெக்சாண்ட்ரோ இருக்கான். அலெக்சாண்ட்ரோ தான் அப்போ. அலெக்சாண்ட்ரோ லெஃப்ட் பேக், ரைட் பேக் அப்போ முடிஞ்சிடுச்சு. ரைட் பேக் இரு பாப்போமே. கஷ்டம். அவங்களுக்கு டிஃபென்ஸ் தான் பிரச்சனை. அவங்களுக்கு மிட்டும் அட்டாக்கும் ஸ்டாக்ட். ஓகேவா, மிட்டும் தான் அவங்க யாருனாலும் உள்ள போடலாம். கெசிமியரா உள்ள போடலாம், ஃபேபினியோ உள்ள போடலாம், பக்கெட்டா உள்ள போடலாம். இதுலயும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும்னா ப்ரூனோ இருக்கான். இல்ல இப்போ ஆக்சுவலா டேனில தான் ரைட் பேக் ஆடுவான். டேனில ரைட் பேக், லெஃப்ட் பேக் அலெக்சாண்ட்ரோ. அதான பிரச்சனைங்கிறேன். டெனிலோ வந்து முன்னாடியே அவன் அவ்வளவு நல்லா விளாட மாட்டான். ஓகே, இப்போ நீ அதை விட நீ பிளேயிங் 11ல நீ ஒருத்தனை குறை சொல்ற. சிபில மார்க்கினோஸும் கேப்ரியலும். கேப்ரியல் இருக்கிற ஃபார்ம் தெரியும்ல. தெரியும். ஓகே ஃபைன். ஒருத்தனுக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா கேப்ரியலுக்கு இல்ல, நான் கேப்ரியல வந்து நான் டிஃபெண்டர் அப்போ மட்டும் வச்சு பேசல. அவன் எங்க போட்டாலும் ஹிட் பண்ற மாதிரி இருக்கான். எங்க போட்டாலும் ஹிட் பண்ணிடுவான் உள்ள, அந்த மாதிரி இருக்கான். மார்க்கினோஸ் வந்து அந்த ஒரு தியாகோ சில்வா செல்சில இருப்பான் பாத்திருக்கியா, அந்த மாதிரி கமாண்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த லெவலுக்கு ஹைட் அவன். அப்படிங்கும்போது டிஃபென்ஸே அவன் ஸ்ட்ராங்கு தான். இதுக்கப்புறம் அட்டாக்கு வந்தோன்னு வை. ஆன் பேப்பர் நான் சொல்றேன், ஆன் பேப்பர் வந்து மார்க்கினியோஸ் ஃபென்டாஸ்டிக். மார்க்கினியோஸ் வந்து ஈவன் வென் தியாகோ சில்வா வாஸ் இன் பிஎஸ்ஜி, நான் வந்து மார்க்கினியோஸ் சூப்பரா நான் சொல்லுவேன். மார்க்கினியோஸ் சூப்பரா விளாடுவான். கேப்ரியலும் அதே மாதிரி தான். இன் ரீசென்ட் டைம்ஸ் இந்த பாஸ்ட் 2 years கேப்ரியல் இஸ் குட், பட் பிரேசில் இஸ் ரிலைட் ஆன் தீஸ் டூ. இந்த 2 பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு மிட்ஃபீல்டர், கமாண்டிங் மிட்ஃபீல்டர் அங்க மிஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன்னு கமாண்ட் பண்ணிட்டு இவன் தான் லைக் ஒரு பிளே மேக்கரா இருப்பானுங்க தெரியுமா, அந்த இது இப்போ பிரேசிலுக்கு மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு டிஃபெண்டர் மிஸ்டேக் பண்ணா அப்படின்னா பிரேசில் வில் ஹாவ் மெனி இம்பாக்ட். ஒரு அட்டாக்கிங் டீமா உள்ள எவனாவது வரான் அப்படின்னா பிரேசில் வில் ஃபேஸ் சம் இஷ்யூஸ். இப்போ நீ நார்மல் டீம் எடுத்துக்கோங்க, நீ ஃப்ரெண்ட்லி, இப்போ நார்மலா இப்போ கனடா, சுவிட்சர்லாந்து வச்சுக்கோங்க, நாட் அன் அட்டாக்கிங் டீம். அவனுங்க வந்து ஒரு பெரிய டீம்னாலே ஒரு டிஃபெண்டரா மிட்ஃபீல்ட்ல தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அட்டாக்குங்கிறது கஷ்டம். ஒரு அட்டாக்கிங் டீம் வருது, பிரான்ஸ் உள்ள வருது அப்படின்னா டிஃபென்ஸ்ல அவனுங்க சொதப்புவானுங்க பிரேசில். நான் இவ்வளவு நேரம் டிஃபென்ஸ்லயே அவங்க இவ்வளவு மேல இருக்கும்போது அட்டாக்ல ரஃபினியா, வினிசியஸ் நீ ஒருத்தனை தான் நீ சொல்ற. நீ அதான் சொல்ற, நீ வந்து அட்டாக்லயே தான் வச்சிருக்கணும். பிரேசில் டிஃபென்ஸ்க்கு வரக்கூடாது. டிஃபென்ஸ்க்கு வந்துட்டானுங்க அப்படின்னா ஒரு டிஃபெண்டர் சொதப்புனானா முடிஞ்சிருச்சுங்கறேன். இப்போ ஆன் பேப்பர்ல பாக்கும்போது டிஃபென்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தெரியுற டீம்லயே மார்க்கினோஸும் கேப்ரியலும் இருக்காங்கன்னு சொல்றேன். அதானே எனக்கு புரியுது, நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. நான் சொல்றேன் சரி, இது ஓகே, பிரேசில் வந்து இதுல ஃபர்ஸ்ட் வருவாங்க. நான் போக போக நான் தேர்ட் ஸ்காட்லாந்து ஈஸி. ஸ்காட்லாந்து ஈஸி. மெக்டாமினி இன் கிரேட்டஸ்ட் ஃபார்ம். ஆமா, கண்டிப்பா ஸ்காட்லாந்து தான். டியர்னி எல்லாம் இருக்கானா உள்ள? ஏன்னா டியர்னி முன்னாடி வயசுல சூப்பரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் யுஎஸ்ஏ, டர்க்கி, பெரு என்னது இது? பாரகுவே, ஆஸ்திரேலியா, டர்க்கி. இதுல ஃபர்ஸ்ட் நீ யாரை போடுவ? நான் வந்து இதுல யுஎஸ்ஏ போடவா இல்ல டர்க்கி போடவான்னு எனக்கு ஒரு மைண்ட். ஆனா if you ask me, I'll put USA, not Turkey. டர்க்கி வந்து ஆர்டாகியூலர் இருக்கான். முன்னாடி இருந்த ஃபார்ம் வந்து டர்க்கிக்கு இல்ல. டர்க்கி இஸ் ஸ்டில் அ குட் டீம், பட் முன்னாடி இருந்த ஸ்டார் பவரோ அந்த பிளேயிங் ஸ்டைலோ இல்லை. இப்போ வந்து தே ஆர் குட், ஐ எம் நாட் ஈவன் டினைங், பட் யுஎஸ்ஏ இஸ் ஆன் அ ரைஸ். பொச்சிட்டினோல இருக்கறனாலலாம் இது பண்ண முடியாது. இல்ல யுஎஸ்ஏ நல்ல ஃபார்ம்ல இருக்கு. இப்போ ரீசன்ட்டா நடந்த ஃப்ரெண்ட்லிலயே வின் பண்ணிருக்கு தானே செய்றானுங்க. யுஎஸ்ஏ இஸ் இன் a very good form. USA is in a very good form. They have a solid team. யுஎஸ்ஏல இருக்கிறவனுங்க எல்லாருமே வந்து வேற வேற லீக்ல எல்லாம் போயிட்டு நல்ல பிளேயராவே இருக்கானுங்க. நீ வந்து டர்க்கி நல்ல டீம் தான், நான் இல்லைன்னா சொல்ல. இப்போ டர்க்கியில வந்து சரி ஓகே, நம்ம டர்க்கியோட பிளேயிங் 11 வந்து நம்ம எடுப்போமே. டர்க்கி நான் எடுத்துட்டேன். இவன்லாம் இருக்கான், கால்ஹான்குலன் இருப்பான்ல இன்டர் மிலான்ல, அவன் தான் கேப்டன். ஆமா ஓகே, இன்டர் மிலானா யுவென்டஸ் தானே? இன்டர் மிலான் ஆமா. சரி ஓகே. அவன் வேற தெரிஞ்ச ஆள் வந்து இந்த இல்டிஸ் இருக்கான், ஜுவென்டஸ் இருப்பான்ல இல்டிஸ். சரி நான் சொல்றேனே, எனக்கு யார தெரியும்னு சொல்றேனே. எனக்கு வந்து
டெமிரல் தெரியும். ஓகே. வேற வந்து சொயின்சி அவன் ஓகே. சொயின்சி தானே இவன் இதுலலாம் வந்தான். பார்சா கூட இவன் நெறைய லிங்க் எல்லாம் பண்ணானுங்களே. அவன் நல்ல ம், பிளேயர் ம், ஓகே. ம், ம். நெக்ஸ்ட் எனக்கு வேற யார் எந்த டிஃபெண்டரையுமே தெரியாது. டிஃபெண்டர் மிட்ஃபீல்டர்ல கிடையாது. வந்து கியூலர் ஓகே. கெலஹான்யூ ஓகே. ம். ஆம், வேற எனக்கு அவ்வளவா யாரும் தெரிஞ்சவங்க இல்லை. அட்டாக்ல இவன் இருக்கானா? இடிஷ் இருக்கான். ஓகே. அதான் சொல்றேன். இட்ரிஸு. ம். அவன் இட்ரிஸும் அட்ராகுலர் ஃபார்ம்ல இருக்கான். நீ சும்மா இதெல்லாம் வச்சிட வெளிய வச்சிட முடியாது. ஆனா அதே இது நீ இல்ல, இல்ல. யுஎஸ் நான் பாரேன். நான் சொல்றேன். நீ வந்து யுஎஸ் டர்க்கிய பாரு. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? டர்க்கி ஃபர்ஸ்ட் வந்து யுஎஸ்ஏ ம். செகண்ட் வந்து அதே மாரி குரூப் ஈயா என்னன்னு தெரியல. ஈரான் இருக்க குரூப் இருக்குல்ல. ஆமா. இ ஈரான் இருக்க குரூப்ல ஈரான் செகண்ட் வந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் ரவுண்ட்ல யுஎஸ்ஏ அண்ட் ஈரானுக்கு மேட்ச். ப்ரோ யுஎஸ்ஏ தான் ப்ரோ வரணும். ப்ரோ யுஎஸ்ஏ அண்ட் ஈரானுக்கு வந்து மேட்ச் இருக்கும். 2 பேரும் செகண்ட் வந்தானா. ஓ அவங்கவங்க 2 குரூப்ல. பேரும் செகண்ட் இருந்தானுங்கன்னா. செகண்ட் வந்தாங்கன்னா. சோ இதுக்காகவே நீ வந்து டர்க்கிய அந்த வந்து ஃபர்ஸ்ட் போடலாம் நீ சொல்ல வர. ஆமா. அந்த வைப்ஸுக்காகவே ஃபர்ஸ்ட் போடணும். சரி ஏன்னா ஓகே. ஃபைன். ஆ ஷூர். எஸ். வைப்ஸுக்காக. ஸோ டர்க்கி வைப்ஸுக்காக ஃபர்ஸ்ட். டர்க்கிய ஃபர்ஸ்ட் போடு. யுஎஸ்ஏ ஆனா செகண்ட் போடு. எனக்கு நான் வந்து சொல்றேனே இதில் நம்ம வந்து யுஎஸ்ஏ ஸ்குவாடையும் ஒரு தடவை பார்த்துடலாமே. ரைட் பேக் டெஸ்ட் இருக்கான். ஆ. டெஸ்ட் வந்து அட்டாக்கிங்ல ஓகே. மெக்கின்சி இருக்கான். இவன் சிபி மெக்கின்சி இருக்கான். ம். நெக்ஸ்ட் மிட்ஃபீல்டர்ல புலிசிச் எல்லாம் மிட்ஃபீல்டரே கிடையாது. நார்மல் மெக்கின்சி இருக்கான். டைலர் ஆடம்ஸ் இருக்கான். டைலர் ஆடம்ஸ் வந்து இதே பண்ணான். கேப்டனே பண்ணான். அவ்வளோ இது பிரெண்டன் ஆரன்சன் இருக்கான். போன ம். வருஷம் நல்லா பண்ணான். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு போனோம்னா டிம்வே இருக்கான். புலிசிச் ம். இருக்கான். ஹஜி ரைட் இருக்கான். வேற ம். என்னங்க உங்களுக்கு டீம்ல வேணும்? இது வந்து இது நல்ல டீம் டீம். வேணும். அதே தான் நானும் சொல்றேன். இப்போ வந்து நீ சொன்ன அதே பாயிண்ட் தான். பொச்சட்டினோ சொதப்பிட்டானா என்ன பண்ணுவ? அது பொச்சிட்டினோக்காக ஓகே ஃபைன். ஆ. ஏன்னா எனக்கு நிறைய பார்த்துருக்கேன் அவனை வச்சு. அதனால ஆ, வேண்டாம். ஓகே. நானும் பார்த்துருக்கேன். ஆஸ் அ செல்சி ஃபேனா உங்க நானும் டீம். பார்த்துருக்கேன். அவன நான் பத்தி as a எனக்கும் மெஸ்ஸி தெரியும். ஃபேனா நான் பார்த்துருக்கேன். ஓ! அவன பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஓகே. குரூப் இ சண்டே குரூப் இ கிடையாது. ஃபர்ஸ்ட் ஜெர்மனி, அடுத்து ஜெர்மனி வச்சுக்க. ஈக்குவடார். நீ கோட்டி ஐவரியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தல்ல? என்னது? கோ இந்த ஐவரி தேர்டு. கோஸ்டோட மேபி செகண்ட் அவ்வளவுதான் நான் சொல்றேன். தேர்ட் தான். மோஸ்ட் ப்ராபபிலி மேபி தேர்ட் தான். மேபி மேபி செகண்ட். ஓகே மேபி இதுல தான் நான் ஈக்குவடார்ல வந்து வந்து ஒரு குரூப் எஃப்க்கு வருவோம். குரூப் எஃப்ல ஓகே. தான் கொஞ்சம் டஃப் இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் 2 குரூப் வந்து குரூப் ஆஃப் டெத்ன்மேன் இந்த ம். வேர்ல்ட் கப்ல. ம். எனக்கு 1 குரூப் எஃப். இன்னொன்னு குரூப் ஐ. அது ஓகே. குரூப் ஐ எல்லா இன்னொன்னு குரூப்ல குரூப் ஐ. ஆ, நார்வே, பிரான்ஸ். நான் ஆ. அது எல்லாரும் வந்து குரூப் ஐய தான் குரூப் ஆஃப் டெத்ங்கறானுங்க. ஆமா, ஆமா, ஆமா. பிரான்ஸ், குரூப் ஐ. செனகல், நார்வே இராக். ஆனா நார்வே. நான் வந்து குரூப் எஃப்பும் குரூப் ஆஃப் டெத்ன்மேன். ம். டுனிஷியாவ ஸ்வீ விட்டுரு. மிச்சம் ஸ்வீடன் 3 ஃபார்ம் பாத்தியா? பேருமே ஸ்வீடனோட மிச்சம் 3 ஃப்ரெண்ட்லி பேருமே பாத்தியா? பக்கா. ப்ரோ நல்ல டீம் ப்ரோ. நான் பார்க்கல நானுமே என்னாச்சு? நானுமே பிளேயிங் 11 சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஸ்வீடன் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. இவன் யார் கோச் நினைக்கிற? கிரஹாம் பாட்டர். எல்லாம் நம்ம ஆட்கள் தான். நீ வந்து எங்க போனாலும் ஒருத்தவங்க டீம்ல வச்சிருக்கீங்களே. நாங்க 2 மாசத்துக்கு ஒருத்தனை சாக் பண்ணா அப்படிதான் இருக்கும். சரியா? இது ஃப்ரெண்ட்லி ரொம்ப ஆ, மட்டமா ஆடுனாங்க. சரியா? ரொம்பனா ரொம்ப மட்டமா ஆடுனாங்க. ஆனாலும் எனக்கு இசாக் ஸ்வீடன் கோல் வந்து நல்லா வரும்னு அடிச்சான். தோணுது. கோவர்க்கர்ஸ் இருக்கான். ம். அந்த மிட்ல ஒருத்தன் இருப்பான்ல. ஓகே தான். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் நல்ல டீம். நெதர்லாந்து. சரியா? கிடையாது. அதுல நான் ஜப்பான். ஜப்பானா? நான் ஜப்பான் ஃபர்ஸ்ட்ன்மேன். போன போன வட்டி அவனுங்க வந்த ஃபார்முக்கும் அவனுங்க ப்ளே பண்ண விதத்துலயும் ஐ பிகேம் a ஃபேன் ஆஃப் ஜப்பான் ஆ மேன். ஓகேல. அதான் ஜப்பான் வந்து நீ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஃபுட்பால் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ஓகே. இல்ல நெதர்லாண்ட் இஸ் நெதர்லாண்டு. நீ நெதர்லாண்ட் இஸ் நெதர்லாண்ட் நெதர்லாண்ட் ஓகே ஆ எல்லாம் ஓகே. பட் நெதர்லாண்ட்ல ஆஸ் ஆஃப் நவ் வந்து தேர் டீம் இஸ் நாட் தட் குட்னு நான் சொல்லுவேன். எவ்ரி ஒன் இஸ் இன் டிக்ளைனிங் ஸ்டேஜ். லைக் நல்ல பிளேயர்னு சொல்லிட்டு இருக்கானுங்க ஓகேவா. ஆ எல்லாருமே அங்க இருக்கு நெதர்லாண்ட்ல எல்லாருமே நல்ல பிளேயர் தான். ஆ. ஆனா ஒரு டிக்ளைன்ல இருக்கானுங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா இப்போ வேன்டைக் எடுத்துக்கோங்க. ம். நாட் இன் இஸ் ஃபார்ம். சரி. அவன் நாட் இன் இஸ் ஃபார்ம்லேயே நல்லா தான் விளாடுவான். அது வேற ம். விஷயம். பட் நாட் இன் இஸ் யூஷுவல் ஃபார்ம். ம். டிலிட் சொல்லவே வேண்டாம். எப்போ சைக்கோ பிடிக்கும்னே தெரியாது. காலை தூக்கி ம். நடுல வச்சிருவான். ம். லெஃப்ட்ல வந்து டம்ஃப்ரீஸ் இருந்தான்.
ரைட்ல வந்து யாரு இருந்தா? டிம்பர் இருந்தான். டிம்பர் வந்து இப்ப இல்லே இன்ஜுரி ஆ ரைட்ல டம்ஃப்ரீஸ் ஆடுவான். லெஃப்ட்ல வந்து இந்த ஆ பாக்குறேன்ல ஆக்கே ஆடுவான். நேத்தன் ஆக்கே ஆடுவான். ப்ரோ நேத்தனைக்கு வந்து அவனுக்கு அவனுக்கு 5 இதுலல 5 விங் இந்த பேக் தான மேட்ச் இவனும் இருக்கான். விளையாடுவானுங்க. வேண்டிவன் இருக்கான்ல இந்த டாட்டனம் உள்ளது. வேண்டிவன் வந்து பேக்கப். ஆ, ஒண்ணு ஏகே ஆடுவான், இல்லன்னா வேண்டிவன். வேண்டிவன் 5 எனக்கு தெரிஞ்சு ஆட பேர் மாட்டான். வாய்ப்பில்ல. 5 பேர் இரு ஆடினா நம்ம வந்து அப்படிதான் இருக்கும். நீ வந்து நெதர்லாண்ட் நான் அவங்க வரேன். ஆனா ஃப்ரெண்ட்லியோட 11 எடுத்தா மேபி சொல்ல முடியாது. திடீர்னு இதுல வந்து மாத்துவானுங்க. இல்ல எனக்கு வந்து நான் இன்னைக்கு காலையில தான் நியூஸ் பார்த்தேன். ஆ, டிம்பர் வந்து அவுட் ஆஃப் த சீசன். ஆமா டிம்பர் பார்த்தேன். டிம்பர் அவுட் ஆஃப் த சீசன் கன்ஃபார்ம். டிம்பர் அவுட். ரைட் வந்து டெம்ஃப்ரீஸ் மாற்றமே ஆ, கிடையாது. ஆமா. டெம்ஃப்ரீஸ் தான். ஆ, 3 சென்டர்ல வந்து ஒன்னு வேண்டைக்கு, ஒன்னு வந்து எங்க டிலிட்டே காணோம். delete கிடையாது டிலிட்டே நினைக்கிறேன். இல்லையா? ஆ, டிலிட்டே இல்ல. சூப்பர். அப்போ நேத்தனைக்கே நேத்தனுக்கு அந்த வேண்டிவன் அவ்வளவுதான். ஷூர் ஹூஸ் கோயிங் டு ப்ளே. பட் தெரியல. வில் சி. ம், மிட் எடுத்துக்கிட்டேன்னா ம், கிராவன்பர்க்கு பக்கா அப்படியே உட்காந்துருவான். ஃப்ரெங்கி ம். டியாங் உட்காந்துருவான். ஆ, அவனுங்க ஃபார்மேஷன் என்னது? ஃபார்மேஷன் எப்படி விளையாடுவானுங்க? நீ தான் 5 டிஃபென்ஸ் 5 சொல்ற. தானே முன்னாடி வச்சு விளையாடுவானுங்க. எல்லா தடவையும் 5 தான்ல. நெதர்லாண்ட்னாலே 5 தான்ல வச்சு விளையாடுவானுங்க. 4-3-3 ஓகே. சரி. இங்க பாரு அவங்க அப்ப வந்து ரெயின்டியர்ஸ், கிராவன்பர்க், டியாங் ஓகே. 3ன்னு வச்சு ம், விளையாண்டா இன்னும் கொஞ்சம் பெட்டர் தான். வேண்டேவன் வந்து லெஃப்ட் ஓகே. முன்னாடி கேக்போ டெப் கேக்போ ஐ டோன்ட் திங்க் சோ ப்ரோ. பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஹிஸ் கண்டிப்பா நாட் பெர்ஃபார்ம் தட் பண்ணுவான். குட். இட்ஸ் நாட் தட் குட். மலான் ஓகே. மலான் இல்ல ஐ ஹேவ் சீன். ஃபக்கர் இஸ் குட். கேக்போ இப்ப பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவ்வளவுதான். இட் இஸ் இஸ் எண்ட் அந்த மாதிரி. எப்படின்னா அதுதான் இதுதான் அவனோட அதுதான் க்ரோயிங் சொல்றேன். ஸ்டேஜ். அவன் இன்னும் அதுக்காகவே போன பண்ணுவான்னு போன எனக்கு தோணுது. வேர்ல்ட் கப்ல சூப்பர். ம். போன வேர்ல்ட் கப்பா யூரோஸா? when I யூரோஸ் saw யூரோஸ் கேக்போ யூரோஸ் he was யூரோஸ் யூரோஸ் சூப்பரா யூரோஸ் யூரோஸ் விளையாண்டான். ஆனா அதுக்கப்புறம் லிவர்பூல்ல வந்துட்டு அவன் அந்த மாதிரி ஒரு ஃபயர்ல விளையாண்டு நான் பார்க்கல. பட் ஓகே ஃபைன். நெதர்லாண்ட் ஃபர்ஸ்ட், ஜப்பான் செகண்ட். பிகாஸ் ஸ்வீடன் ஆஃப் தேர்ட். கிரஹாம் போட்டர் நான் வந்து ஸ்வீடன் வந்து ஸ்வீடன் ஃபோர்த் தேர்ட். கூட போடுவேன். பட் ம். ஸ்வீடன் தேர்ட். ம். பட் ம். என்னோட இதுல வந்து இது ஒரு குரூப் ஆஃப் டெத்தா இருக்கும். லைக் க்ளோஸ்ல போகும். கண்டிப்பா 100% க்ளோஸ்ல போகும். சரி. நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி பெல்ஜியம். ஐ அக்ரி வித் யூ. பெல்ஜியம். ஆனா தெரியல. என்ன எனக்கு வந்து ஃபார் ஒரு செகண்ட் ஃபார் வைப்ஸ் ஈரான். ஈரான் ஒரு ஆக்சுவலி நல்ல வைப். டீம் தான். ஈரான் ஆக்சுவலி நல்ல டீம் தான். ஆனா ஈரான் வர்றதுக்கு ஆனா வாய்ப்பு இல்லையா ப்ரோ? ஈஜிப்ட் வாய்ப்பு இருக்கானுங்க. இதுதான் ஈஜிப்ட் இருக்காங்க. அதுதான் ஒரே ஒரு இது. ஈஜிப்ட் சரி பிளேயர்ஸாவும் ஓகே. சாலாவை மட்டும் இது பண்ணிலாம் இல்லை. இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதான் இப்ப சாலாலாம் இல்ல. தலைவன்லாம் அவுட்டு. ம். எனக்கு ஈரானே தேர்ட் வரும்னு இல்ல தோணல. இல்ல 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 பட் ஈரான் இருந்தாலும் ஈரான் ஃபைன். வந்து நல்லா தான் விளையாடுது. நெக்ஸ்ட் நம்ம தலைவன் குரூப். ஸ்பெயின் ஆப்வியஸ்லி. ஸ்பெயின் ஆப்வியஸ்லி. ஸ்பெயின் ஃபர்ஸ்ட். உருகுவே உருகுவே செகண்ட். செகண்ட். சவுதி சவுதி தேர்டு. வருமா? சவுதி வரும் அந்த சவுதி வரும் அண்ணனோட சவுதி நாடு. சவுதி வரும். நீ ஓகே ஆக்சுவலா சவுதி வரும். இதை நீ நம்ம நோட் பண்ணணும். என்னன்னா இப்போ தேர்டுல வந்து ஈஸியா தேர்ட் வராங்க பாத்திருக்கியா? ஆமா. அவங்களுக்குலாம் வந்து இட் இஸ் அன் அட்வான்டேஜ் டு கோ ஃப்ரம் அந்த ஆமா. தேர்ட் டூ பிளேஸ் இதுல குவார்டர் இருந்து ஈஸியா ஃபைனல் போலாம். ரவுண்ட் ஆஃப் 16க்கு இப்போ போகலாம். அதுதான் சொல்றேன். கரெக்ட். சவுதிலாம் ஈஸியா போயிரும். இதுல வந்து இது நம்ம இது ஃபர்ஸ்ட் இது கடைசிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதையும் நோட் பண்ணலாம். ஆ, எவ்வளவு பேரு 8 டீம் வருமா 12ல? ஆமா ஆமா. என்ன 8 டீம்னு பார்ப்போம். அது நெக்ஸ்ட். நீ நெக்ஸ்ட் போட்டாலே அதான் வரும். ஓ ஓகே சூப்பர். பிரான்ஸ் பிரான்ஸ் இல்ல பிரான்ஸ். நம்ம இதுலயே பார்ப்போம். சரி பிரான்ஸ். இதுல பிரான்ஸ் கண்டிப்பா. இதுல வந்து டாப் வந்து கண்டிப்பா பிரான்ஸா தான் இருக்கும். the people who are playing for France, the form they are in 100% France. If நேத்து France is not coming first, I don't think France can go and win the World Cup this இல்ல year. இல்ல நேத்து மேட்ச் ஒலிசியா பத்தியா ஹேட்ரிக் 3 கோலுமே தரமான கோல். ப்ரோ நீங்க வந்து 3மே நான் தரமான இருக்கிற கோல். இடத்த வந்து நீங்க மறந்துடுறீங்க. நான் வந்து ஆஸ்திரேலியால என்ன டைம் மேட்ச்? மார்னிங் இருக்குது. மார்னிங் வேலையில இருக்கேன்ல. பார்க்க முடியல. பிரான்ஸ் செகண்ட். நெக்ஸ்ட் நார்வேயா செனகலா?
நார்வே, எனக்கு செனகல். செனகல் வரும்னு தோணுது. நத்திங், நோ ஹேட் ஆன் நார்வே, பட் செனகல் இஸ் a பெட்டர் டீம் in the end of the day. நீ என்ன நினைக்கிற? மேபி அதான் டீமா பார்க்கும்போது செனகல் பெஸ்ட். ஆனா நார்வேயோட பட் ஃபார்முமே ஐ திங்க் இந்த இதுல வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸ்ல வந்து ஒரு மேட்ச் கூட தோக்கல தெரியுங்களா? ஒரு மேட்ச் கூட தோக்கல. நார்வே வந்து நார்வே நல்ல டீம் தானே. நான் என்ன சொல்றேன், நார்வே வில் வின். தேர்ட்ல வந்து அவனுங்க கண்டிப்பா ரவுண்ட் ஆஃப் 16 வந்துருவானுங்க. ஐம் 90% ஷூர் தேல் கம் டு ரவுண்ட் ஆஃப் 16. பட் இந்த குரூப் வந்து இவங்களுக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப தப்பான குரூப். இஃப் நார்வே வாஸ் இன் எனி அதர் குரூப், நார்வே வுட் கோ இன். பட் அவனுங்க வந்து இந்த குரூப்ல வந்து உட்கார்ந்தது தான் அவனுங்க பண்ண தப்பு. இவனுங்க இந்த இது இல்லாம அடுத்த குரூப்ல வந்து ஜோர்டனுக்கு பதிலாக வேண்டாம் உட்காந்துருந்தானுங்கன்னா வேண்டாம் 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 அர்ஜென்டினாவும் நார்வேயும் சொல்லுவேன் அந்த மாதிரி. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அர்ஜென்டினாக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. இது அர்ஜென்டினா ஃபர்ஸ்ட்ல அர்ஜென்டினா போடுவேன். தான். ஃபர்ஸ்ட் போடுவேன். அர்ஜென்டினா, ஆஸ்திரியாவை நான் செகண்ட் போடுவேன், அல்ஜீரியாவை நான் அல்ஜீரியா தேர்டு தேர்டு. போடுவேன். அதான் சேம். சேம். ஓகே, பக்கா. அல்ஜீரியா நம்ம வந்து போடுறோம் இந்த அப்படிதான். இதுல ஃப்ரெண்ட்லில நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஆஸ்திரியா வந்து இன்னும் 2-3 பேர் நல்ல ஆஸ்திரியா பிளேயர்ஸ் இஸ் இருக்காங்க. குட். யா. நெக்ஸ்ட் ஓகே அண்ணன் அண்ணன் டீம். தான். அண்ணன் தான் அண்ணன் ஃபர்ஸ்ட். டீம் வந்து அண்ணன் ஃபர்ஸ்ட், கொலம்பியா செகண்ட், செகண்ட். உஸ்பெகிஸ்தான் தேர்டு. அது என்னது அந்த வேற காங்கோ நுழையாது இந்த காங்கோ டீம் வந்து. காங்கோ. காங்கோ. காங்கோ வந்து ஃபோர்த்து. ம். என்னங்க ஸ்லோவா இருக்கு? வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அஹ், இதுவும் கொஞ்சம் நல்ல நல்ல குரூப் இது. இதுவும் எங்க மேனேஜர் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட். இதை வந்து குப்பையில போடு இங்கிலாண்ட. இஸ் இட் கம்மிங் ஹோம்? மேபி எனக்கு அர்ஜென்டினாக்கு அப்புறம் எனக்கு செகண்ட் ஃபேவரட் இங்கிலாந்து தான். என்னோட செகண்ட் ஃபேவரட். ஸ்பெயின் இல்ல? நோ 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 ஐ எம் நாட் பிங். எனக்கு என்னமோ ஸ்பெயின் பார்த்தாலே எரிச்சலா வருது. நீ உனக்கும் அண்ணன் ஃபேனுக்கும் அண்ணன் ஃபேனுக்கும் வித்தியாசமே இல்லையே ப்ரோ. உங்க டீம் தோத்துருச்சுன்னா நீ மறுபடியும் உன்னோட ஃபேவரட் டீமுக்கு தான் போற. நீ வந்து சுயமா இந்த ஆஸ் பர் அதானே கேம் அதான் இவனுங்க வின் பண்ணுவாங்க நீ நினைக்க மாட்டேங்க. அதுதான் நான் இங்க பாரு. அண்ணனோட ஃபேன்ஸ் எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அண்ணன் தப்பு பண்ணுவாரு. அண்ணன் ஃபேன்ஸ் எல்லாம் ஒண்ணு அவனுங்கெல்லாம் முட்டு கொடுக்க தான் செய்யணும். நீ வந்து ஓகே. இங்கிலாந்து தான். சரி, இங்கிலாந்து ஃபர்ஸ்ட், செகண்ட் என்னது? குரோவேஷியா செகண்ட், கானா தேர்டு. சிம்பிள். கானா தேர்டா? ஆமா சிம்பிள். சொல்லலாம் குரோவேஷியா நல்லா தான் ஆடிட்டு இருக்கு. நானுமே நினைச்சேன் குரோவேஷியா வந்து இந்த மாதிரி சொதப்போம் அப்படின்னு நினைச்சேன். இல்ல. கண்டினியூ. நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸ்ட் டீம். இது வந்து நீ யார சொல்லுவ? எந்த டீம் உள்ள போகும் நீ நினைக்கிற? கண்டினியூ கொடுத்தாதான் தெரியும். என்னங்க? இல்ல இல்ல ஓகே, வரும் வந்துருச்சு. வரும். ஓகே, வந்துருச்சு. ஓகே. யார் உள்ள வரும் நீ நினைக்கிற? ஃபர்ஸ்ட் நார்வே தூக்கி போடுங்க. ஃபர்ஸ்ட் நார்வே. ம். நார்வே வந்து இதுல தான் ஒரு தப்பு இருக்கு. இவங்க குரூப் ஆஃப் டெத்துங்கிறதுனால டெத்துல வந்து பிரான்ஸ் கஷ்டமான வந்து இருக்கும். இல்ல, இருக்கும். பிரான்ஸ் வந்து ஒரு கோலோட நிப்பாட்ட மாட்டான், அடிப்பான். அதேதான் நானும் சொல்றேன். இப்ப நார்வே குரூப்ல வந்து 4th ஈராக் தானே இருக்காங்க. எல்லாரும் ஈராக் இராக்க போட்டு அடிப்பாங்க. ஈராக்கெல்லாம் நார்வே வந்து ம், மர்டருக்கு மேல ஏதாவது இருந்தா அதை பண்ணிடுவான். ஹாலாண்ட் எல்லாம் செஞ்சுருவான். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறனால சொல்றேன். கோல் அடிச்சுட்டே இருக்கணும் ம், அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அவனுக்குலாம் சிட்டில எல்லாம் 5 கோல் அடிச்சுட்டு நீ நிப்பாட்டுப்பான்னு சொல்லுவாங்க. இங்க நிப்பாட்டெல்லாம் கூடாது, அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ம். ஓகே, சரியா? ஃபைன். நார்வே அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட். நார்வே ஃபர்ஸ்ட். சவுதியை நான் சவுதி போட்டுருவேன் வரப்போகுது. உள்ள. கண்டிப்பா வந்துரும். நெக்ஸ்ட் தேர்ட் யார வந்து போடுவேன்? ஸ்காட்லாந்து. ஸ்காட்லாந்து ஸ்காட்லாந்து மெக்டாமினி கண்டிப்பா, ஃபார்ம் தான். ஷூர். கானாவை நான் போடுவேன். ஓகே. கானா ஆனா ஏன் நான் கானாவை போடுவேன் நான் சொல்றேன். நான் அதுக்கு ரீசன் சொல்லிடுறேன். இவனுங்க இருக்கிற குரூப் வந்து இங்கிலாந்து, குரோவேஷியா. இங்கிலாந்து கூட இவனுங்க வந்து டிஃபெண்ட் தான் பண்ணுவானுங்க. ஏன்னா கானாவோட மைண்ட் வந்து எனக்கு 100% தெரியும். வின் பண்ணணும்னு நினைக்க மாட்டானுங்க இந்த டைம். தேர்ட் அவங்களோட இது தே ஹாவ் டு ஹோல்ட் இங்கிலாந்து அண்ட் வின் அகேன்ஸ்ட் யாரு ஃபோர்த் டீம் யாரு இவனுங்க இதுல? பனாமாவா பனாமா கூட வின் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. குரோவேஷியா கூடயும் இங்கிலாந்து கூடயும் டிரா பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. அப்படி பண்ணிட்டானுங்க அப்படின்னா இவனுங்க தேர்ட்ல உள்ள வந்துருவானுங்க. அவனுங்க வந்து அவங்களோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும் கானாக்கு. ஏன்னா the thing is
they have two one good team which they can have some defenders which they can park. So கானாவை நீ உள்ள ஆட் பண்ணுவேன். ஸ்வீடனும் பேரும் ஸ்வீடன் கோட்டி வந்து ஐவரி கோஸ்ட். எனக்கு இப்போ கிரஹாம் போட்டர்னோடனே எனக்கு பயமா இருக்கு ஸ்வீடன் உள்ள வருமான்னு இல்ல சொல்லி. நீ அப்படி யோசிக்காத, கியாக்கர்ஸும் இசாக்குன்னு யோசி. ஈசாக்கெல்லாம் நீ சொல்லாதங்க இல்ல அவன்தாங்க இப்போ அவன். இதுல யோக்கஸ் ஓகே நல்லாதான் ஆடினான். கோட்டி சரி ஐவரி ஓகே. அல்ஜீரியாவையும் நான் போடுவேன். அல்ஜீரியாவை நான் கண்டிப்பா நான் உள்ள போடுவேன். கோட்டி ஐவரி போடு, ஐவரி கோஸ்ட். கரெக்ட் ஐவரி கோஸ்ட் ஓகே. கடைசி டீம் ஈரானா ஈரான் தான், ஆஸ்திரேலியாவா? ஈரான் தான். ஆஸ்திரேலியான்னு எனக்கு தோணுது. அப்படியா? ஈரான் ஓகே ஃபைன் ஃபார் த சேக் ஆஃப் இட் ஈரான். எனிவே அடுத்த டீம் போஸ்ட்ல 2 டீமா இருந்தாலும் நாக் அவுட் ஆக தான் போகுது. ஸோ வில் சி. ஓகே. ஜெர்மனியா ஸ்காட்லாண்டா? ஜெர்மனி 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 முட்டு குடிக்கவே முடியாது. ஜெர்மனி ஓகே. பிரான்ஸா ஸ்வீடனா? முட்டு குடிக்க முடியாது பிரான்ஸ். ஸ்வீடன் ஒரு கொரியாவா கனடாவா? கொரியாவா கனடாவா? ரொம்ப டைட்டா போகும் மேட்ச் எனக்கு தெரியல. இந்த இது வந்து இந்த டோட்டல் இதுலயே ஒன் சைடடா இல்லாம இருக்கிறது இந்த மேட்சா இருக்கும்னு எனக்கு தோணுது. ரொம்ப டைட்டா போகும் இந்த மேட்ச். எல்லாருமே டீம் பேஸ்டு டீம், லைக் ஒரு டீமா விளையாடணும்னு நினைக்கிற ஒரு பிளேயர்ஸ் இவனுங்க. பெஸ்ட் ஆவரேஜ் யார் இருப்பா? கொரியா கனடா ரெண்டுமே எனக்கு 1% அங்கேயும் இங்கேயும் மாறல. அதனால நான் ஹோம் எனக்கு அட்வான்டேஜ். கொரியான் சரி ஹோம் அட்வான்டேஜ்க்குங்கிறதுக்காக ஓகே. பட் ஸ்டில் ஐ பிலீவ் ஃபார் திஸ் வீடியோ ஐ பிலீவ் கொரியா வில் கோ ஒன். பட் வில் சி. நெதர்லாண்டா மொராக்கோவா? நீ மொராக்கோ தான் சொல்லுவ. இல்ல கம்பேரிங் தீஸ் டூ ஐ வில் கோ வித் நெதர்லாண்ட். நான் நெதர்லாண்ட் தான். நெதர்லாண்ட். கொலம்பியாவா குரோவேஷியாவா? குட் சாய்ஸ் ப்ரோ. லூயிஸ் டியாஸ். குட் சாய்ஸ். நீ குரோவேஷியான்னு சொல்லியிருந்தா நான் அடிச்சிருப்பேன். குட் சாய்ஸ். லூயிஸ் டியாஸ். எஸ்பானியோல் ஆர் ஆஸ்ட்ரியா? எஸ்பானியோல் ஈஸி. ரொம்ப ஒன் சைடு மேட்ச். ரொம்பன்னா ரொம்பன்னு சொல்லக்கூடாது, வின் பண்ணுவானுங்க. ரொம்பன்னு சொல்லி அடி வாங்கிடக்கூடாது. டர்க்கியா அல்ஜீரியாவா? நான் இதுக்கு அல்ஜீரியான்னு சொல்லுவேன். அல்ஜீரியா இஸ் நான் வந்து அல்ஜீரியாவோட ஒரு இந்த மேட்ச் பார்த்தேன். எது ஆப்பிரிக்கன் மேட்ச். லைக் தெரியுது ப்ரோ அவங்களுக்கு வின் தோத்துருவானுங்கன்னு தெரியுது. தே ஹோல்டட் இட் ஆஃப். லைக் அந்த இதுல நான் சொல்றேன் எனக்கு அல்ஜீரியா வந்து வரும்னு எனக்கு வந்து ஒரு இது தோணுது. அல்ஜீரியா எனக்கு என்னன்னா வந்து இந்த வேர்ல்டு கப் எல்லா வேர்ல்டு கப்லயும் ஒரு 5 சின்ன பசங்க வந்து லைம் லைட்டுக்கு வருவாங்க. இந்த இதுல வந்து டர்க்கி அட்ராகுலர் இருக்கா, ரியல் மேட்ரிட்ல இருந்தாலும் அட்ராகுலருக்கு போன வாட்டியே லைன் லைட் ஆயிடுச்சு ப்ரோ. இந்த வாட்டி வந்து இஸ் நாட் a மீடியாக்கர்னு தெரிய வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஐ வில் டேக் இன் டர்க்கி ஃபார் யூ. பெல்ஜியமா அண்ணன் நாடா? பெல்ஜியம். பிரேசில் ஆர் ஜப்பான்? பிரேசில். ஜப்பான் குட் டீம் பட் பிரேசில் ப்ரோ குட் டீம் ஐ லீவ் இட் அட் தட். குட் டீம். நீ மூஞ்சல எனக்கு தெரியல ப்ரோ. தெரியலையா? நான் ஜெர்சி போட்டேன். நான் ஸ்கிரீன்ஷாட். சரி ஓகே, அதுக்கு என்ன பண்ணனும்? சரி அடுத்து எக்வடார் ஆர் செனகல்? வெயிட். கைசேடோ. மானே இஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். புரியுதா? ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். அவன் வந்து சவுதிக்கு போயிட்டு ஃபார்மை தொலைப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். மானே இஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஃபார்ம்ல இருக்கான், நல்ல ஃபார்ம்ல இருக்கான். ஃபார்ம் ஆஃப் லைஃப் சொல்ல வேண்டாம், நல்ல ஃபார்ம்ல இருக்கான் செனகலுக்கு. அண்ட் யூ ஹேவ் மெண்டி அஸ் வெல் இந்த கீப்பர். வேற யார் இருக்கா? இரு செனகலோட டீம் சரியில வச்சிட்டு போ. வின் பண்றது அவனுங்க கிடையாது. இந்த மாதிரி ஈக்குவடார் வெர்சஸ் செனகல்னு வந்தா 100% ஐ வில் கோ வித் செனகல். சொல்றேன் மெண்டி இரு நான் சொல்லிடுறேன். மெண்டி as a கீப்பர், மெண்டி வந்து என்னதான் கேவலமா இருந்தாலும் கரண்ட் he was a ஸ்டார் பிளேயர் இன் செல்சி. உங்களோட ஷார்ட் ஸ்டாப்பர்னா அவன்தான். அவனாலதான் யூ ஒன் சாம்பியன்ஸ் லீக். அந்த மாதிரி ஒரு கோல் கீப்பர். அந்த காலத்துல ஷார்ட் ஸ்டாப்பர். சரியா? ஷார்ட் ஸ்டாப்பர் விட்டுரு பட் he was a good guy. நெக்ஸ்ட் இதுக்கு வரேன் இரு. செனகலுக்கு வேற டிஃபெண்டர் குலிபாலி.
நான் அதுதான் ஒண்ணு சொன்னேன். குலிபாலி, மெண்டிலாம் வந்து சார் பழைய சொல்லி டிக்கெட்டு. முடிச்சுக்கிறேன். சார் சரி, பழைய சரி. டிக்கெட்டாவே இருக்கட்டும். சார் ம். சார் 2 ஓகே. இது மெண்டி இன்னொருத்தன் இருக்கான். ஓகேவா? விட்டுரு. ம். அடுத்து டோட்டனம் ஹாட்ஸ்பர்ஸ்ல இருக்கிற சார் 3 சரி, ஹேட்ரிக் அடிச்சானே லிவர்பூலுக்கு எதிரா ஞாபகம் இருக்கா? சரி, சரி, சரி. தலைவன் கெத்து. ம். இட்ரிஸ் கூயி எவர்டன் கையன் பாப்பா கியூயி அவன் 3 பேரு பக்கா உட்காந்துருவானுங்க. டிஃபெண்டர் 3 பேருமே சிடிஎம் சரி. உட்காந்துருவானுங்க. அட்டாக்கர் இஸ்மேலியா சார் சாடியோ மானே வேற யார் இருக்கா? நிக்கோலஸ் ஜாக்சன் எனக்கு வந்து இந்த ஜாக்சன் பேர பினிஷ் பத்திலாம் தெரியும். அவன் வந்து பினிஷ் பயர்ன் முனிச்சுக்கு நான் போய் ஒண்ணும் சொல்றேன். பண்ணவும் இல்ல. சென்னைகள் ஒன்னும் பண்ணல, ஒன்னும் பண்ணல, விடு. ஹீஸ் மெண்டியும் ஃபாஸ்ட், ஃபார்ம்ல இல்ல. கொலிபலியும் ஹீஸ் ஃபார்ம்ல இல்ல. ஃபாஸ்ட், ஹீஸ் ஃபாஸ்ட். டீம்ல வந்து எல்லா 3 பேர் தான். டீம் வந்து இங்க பாரு நான் இங்க பாரு, சொல்றேன். நீ என்னதான் ஃபார்ம்ல இல்லனாலும் கம்பேரிங் டு எக்வடார் நீ வந்து ஒருத்தனை நீ சொன்ன. அதுதான் சொல்றேன். நான் நான் ஒரு மானே பிளேயிங் வர்சஸ் லெவனையே சொல்லிட்டேன். நான் செனகல் நான் இஸ் a வெரி குட் டீம். மானே வர்சஸ் கைசீடோனா கைசீடோ தான் சொல்லுவேன். கைசீடோ கேன் ஸ்டாப் எனிஒன் இன் திஸ் வேர்ல்ட். சரியா? வா செனகல். நான் வந்து சரி ஈக்குவடார் டீமுக்கே போவோமே, ஈக்குவடார் ஈக்குவலா டீம் டீமுக்கு நான் போவோம். வரேன். வேலன்சியா ஸ்ட்ரைக்கர். ம் சரியா? சரி ஓகே ஓகே ஆஹ் தட்ஸ் ஓகே ஆ, நைஸ் ஓகே. வேற ம் வந்து தெரிஞ்ச ஆள்னா இந்த இவன் இருக்கான்ல எஸ்டு எஸ்டு ம் பின்னான்னு ஒருத்தன் இருப்பான் தெரியுமா? ஏசி மிலான்ல இப்ப இருக்கான். இந்த வேர்ல்டு கப்ல போன கோப்பா அமெரிக்கால வந்து மெஸ்ஸி கூட சண்டை போட்டுட்டு இருந்தானே எஸ்டு பினியன். இப்ப ஏசி மிலான்ல இருக்கான். சரி ஓகே ஃபைன். சரியா? அவன் இந்த பேச்சோன்னு ஒருத்தன் தானா பிஎஸ்ஜில வில்லியம் பேச்சோ. சரி அவன் சரி சிபி. ஓகே. சரியா? அவன் சிபி. ம் பெஸ்ட் சிஎம் அதாவது சிடிஎம் வந்து கைசேடோ. இல்ல நீ அதான் ஸ்ட்ரைக்கர்ல சிடிஎம் ஒருத்தன் ஓகே ப்ரோ, சிடிஎம் சிடிஎம் ஓகே, மிடில் ஒண்ணு. சிடிஎம் ஓகே. நான் சொல்றேன் செனகல் ஒன் தி ஆப்பிரிக்கன் கப் ஆஃப் நேஷன்ஸ். Ecuador didn't participate in African Cup of Nations. If they have participated, they could have won. செனகல் ஒன் தி ஆப்பிரிக்கன் கப் ஆஃப் நேஷன்ஸ். ஏன் என்னதான் ஃபார்ம்ல இல்லைன்னாலும் நீ வந்து உன்னோட நேஷனல் டீமுக்கு ஆடச்சில் யூ வில் பிளே வெல்ங்கிறதோட யூ வில் ட்ரை டு பிளே வெல். அதில் செனகல் வில் வின். நான் ஈக்குவடார் வந்து நான் நீ நீ சொல்றது கரெக்டு தான். நீ முட்டு கொடுக்குறதெல்லாம் எனக்கு ஓகே தான். நல்ல டீமு. கெசடோ வந்து கான்டேக்கு சொல்ற மாதிரி லேண்ட் வந்து 21% தான், மிச்சம் எல்லாமே இதெல்லாம் ஓகே ஃபைன். இவ ஆனா நீ வந்து காண்டே என்னதான் முட்டு கைசேடோ கொடுக்குறியோ அப்படியே வேற முட்டு வேற கொடு. தான். ஆனா நீ கைசேடோ அதான் எனக்கு ஓகே. ரொம்ப சூப்பரா நீ ஆடுறான். எனக்கு புரியுது, நீ வந்து செல்சி ஃபேன் தான், எனக்கு புரியுது. இருந்தாலும் செனகல் வில் கோவன். நீ வந்து ஒரு ஹெட் டு ஹெட் நீ பார்த்தாலும் சரி, டீம் டு டீம்னு பார்த்தாலும் சரி, செனகல் இஸ் அ பெட்டர் சாய்ஸ். சரி ஓகே. சென்னையில் தான் போகும். சொல்றேன். பார்க்கலாம். ஆனா பாரு ஈக்குவடர் நெக்ஸ்ட் ஜெயிச்சிச்சுன்னா நான் உனக்கு நெக்ஸ்ட் டே கால் பண்றேன். நீ 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 ஈக்குவடா ஜெயிச்சிச்சுன்னா நீ கால் பண்ணுப்பா, பிரச்சனையே இல்லப்பா. சரி ஈக்குவடா ஜெயிக்காதுப்பா. செனைகளுக்கும் ஈக்குவடா இருக்கும் மேட்ச் வந்துச்சு அப்படின்னா செனைகள் வில் கோவன். சரி ஓகே. நெக்ஸ்ட் மெக்சிகோ. மெக்சிகோவா? க்ளோஸ் தான். சரி மெக்சிகோ தான். ஹோம் அட்வான்டேஜ். ஓல்டி ஐவரியில பெரிய இருக்காது. நான் அந்த ஐவரி கோஸ்ட் வந்து நான் பார்க்கல ஓகேவா. ரீசெண்டா எந்த ஐவரி கோஸ்ட் மேட்சும் இது வரைக்கும் பார்க்கல. அதனால ஐ டோன்ட் நோ. நவாஸ் இன்னும் விளாடுறானா என்ன? இல்ல இப்போ ஆக்சுவலா இந்த ஃப்ரெண்ட்ல யாரையும் டூயி அப்செட் இருக்கான். பண்ணாங்கல்ல? ஆமா யார் அப்செட் பண்ணாங்க? யாரையோ பெரிய டீம் ஃப்ரெண்ட்லிலையா? ஆமா பிரான்ஸ். பிரான்ஸ் ஏதோ பிடிச்சாங்க. ஆமா இதுதான். நானும் மேட்ச் எல்லாம் பார்க்கல, இதுல நெட்ல தான் ஆமா பார்த்தேன். ஆமா ஆமா பிரான்ஸ் தான் பிரான்ஸ் 2-1 ஜெயிச்சுக்கலாம். பாரு அதுதான் சொல்றேன். ப்ரோ அதுக்கு ஜெயிச்சுட்டு இங்க போட்டும் பாரு, ப்ரோ. ஐவரி கோஸ்ட் சரி வந்து ஓகே பிஃபோர் பிரான்ஸ் வந்து ஜெயிச்சது ஸ்காட்லாந்து கூட 1-0. சரி ஓகே ஐல் போட் ஐவரி கோஸ்ட். ஓகே ஃபைன். Oh இங்கிலாண்டா my God. நார்வேயா? வைக்கிங்ஸ் வாரே நடக்க போகுது அதுல. வார் நடந்தாலும் இங்கிலாந்து தான். Those who watched Vikings will know the real play between England and சரி Norway. பார்க்கல. இது நல்ல மேட்சப். நல்ல மேட்சப் இது. அர்ஜென்டினா தூக்கி சொருவுங்க. நல்ல மேட்சப். ஆனா எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு அர்ஜென்டினா மேல. நான் அதுக்கு கடைசியா நான் வரேன். நான் அதுக்கு ஏன் நான் சொல்றேன் நான் வரேன்.
யூஎஸ்ஏயா ஈஜிப்டா? யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ. ஸ்விஸ்ஸா ஈரானா? ஈரான் ஆக்சுவலா ஃபார்ம்ல இருக்கு. எனக்கு ஸ்விஸ் பிளேயிங் லெவனும் யாருன்னு தெரியல. யாரு? இருக்கானே ப்ரோ ஸ்விஸ். இரு நான் எடுக்கிறேன், நான் சொல்றேன். ஸ்விஸ்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்கானுங்க. சுவிட்சர்லாந்து. அக்காஞ்சி இருக்கான், சாக்கா இருக்கான், கெஞ்சி இருக்கான், தலைவன் இருக்கான். வேற யாரு? யாரும் இல்லையில. அக்காஞ்சி சாக்கா அவ்வளவுதான். யாருமே பெருசா இல்லையில. கீப்பர் அந்த ப்ரோ கொபல் சாக்கா இருக்கான், தலைவன் சாக்கா இருக்கான். இருக்கான், சாக்கா இருக்கான்னு சொல்லிட்டே இருந்தா எப்படி? சாக்கா மட்டும் தான் இருக்கான். சாக்கா இருக்கான், சரி ஓகே. ஈரான்ல இப்ப யார் இருக்கா? ஈரானுக்கு வந்து Who's இந்த there for வின்னிங் Iran? ஸ்ட்ரீக் இருக்கு. வின்னிங் ஸ்ட்ரீக்கும் இருக்கு. ஏதோ எப்படி நீ சொல்ற, போன வருஷம் 11லேயே அர்ஜென்டினா மீடியாக்கர் வந்து பிளேயர்ஸ் வேர்ல்ட் வந்து அப்படி கப்புக்கு இருக்கும். வரச்சுல கிட்டத்தட்ட ஒரு 25 கேம் வின் பண்ணிட்டு வந்தானுங்க. யார்கிட்ட தோத்தானுங்க? சவுதிட்ட. சவுதி வேற, சொல்ல முடியாது. அவன் வேற. வின்னிங் அது ஸ்ட்ரீக் சொல்ல வந்து முடியாது. சவுதி வேர்ல்ட் அர்ஜென்டினா கப் மேட்ச வரைக்கும் வச்சுதான் இருக்கிறது நம்ம வேற. பேசவே முடியாது. சவுதி பேச அர்ஜென்டினா முடியாது. மேட்ச் நான் வச்சு அதை நான் உன்னோட வின்னிங் ஸ்ட்ரீக்குக்காக நான் சொல்றேன். சரி 1 ஃபைன் ஃபைன். சம்திங் அது. நீ சொல்ற ஈரானே உள்ள வந்துரும். இது அண்ணன். அண்ணன் தான். அண்ணனுக்கு நான் முட்டு கொடுப்பேன்டா. அண்ணன் தான்டா. போர்ச்சுகல் தான். அண்ணன் தான்டா. அண்ணன் தான். நெக்ஸ்ட் இப்போ வந்து ரவுண்ட் ஆஃப் 16க்கு உள்ள வந்துட்டோம். அப்பா, ஜெர்மனியா பிரான்ஸா? வெறித்தான மேட்ச். இப்பதான் ஒரு உண்மையான ஒரு இது வரப்போகுது. ஒரு பிரான்ஸ். க்ளோஸான மேட்சஸ் இனிமேல் தான். பிரான்ஸ். ஜெர்மனியா பிரான்ஸா? பிரான்ஸ். நான் ஒன்னு சொல்லவா? ஹேலி. பிரான்ஸ் வின் பண்ணும். அப்படி பிரான்ஸ் சொல்லு. வின் பண்ணிரும். ஆ, பிரான்ஸ் வின் பண்ணிரும். ஆனா ஜெர்மனி கேன் அப்செட் தம். ஜெர்மனி அது பண்ணுச்சுன்னா அது அப்செட்லாம் கிடையாது. அப்செட்லாம் சொல்ல ஜெர்ம் மாட்டேன். ஜெர்மனிக்கு நல்ல டீம் தான் இருக்கு. நல்ல டீம். பட் ஜெர்மனி வந்து இப்போ எல்லாருமே ஜெர்மனியை ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஜெர்மனி டசன்ட் ஹாவ் அ குட் மேனேஜர். ஜெர்மனிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் பிலாசபி இல்ல, முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. ஜெர்மனி வந்து கப்பு ஜெயிக்க ம். முடியாது கண்டிப்பா. ஆ அந்த லெவலுக்கு ஆனா இருக்கு. கப்பு Maybe they can upset ஜெயிக்கிறவனை தடுக்க முடியும் இவங்களால. முடியும். மேபி அது வந்து நான் பிரான்ஸ் வின் பண்ணிடுவானுங்க. ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் பிரான்ஸ் வில் வின். பட் ஜெர்மன் கேன் அப்செட் தம். லைக் அவனுங்க வந்து பயத்துல தான் பிரான்ஸ் உள்ள போவானுங்க. ஜெர்மனி கூட மேட்ச் வந்துச்சு அப்படின்னா தே வுட் ஃபியர். ஏன்னா எனிதிங் கேன் ஹேப்பன் வித் த பிரான்ஸ் அண்ட் ஜெர்மன் மேட்ச். எனிதிங் கேன் ஹேப்பன். சொல்லவே முடியாது. அதெல்லாம் யாராலும் சரி. எதுவும் சொல்ல முடியாது. மைக்கேல் ஒலிசே இருக்கான், எம்பாப்பே இருக்கான், டெம்பேலே இருக்கான். தூக்கி உள்ள போடு. உள்ள போடலாம், பிரச்சனை இல்ல. அவ்வளவுதான் பாத்துக்கலாம். முடிஞ்சு. நான் 3 பேர் சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட் முடிஞ்சு அதுல. நெதர்லாந்து. நெதர்லாந்து அவ்வளவுதான். நெதர்லாந்து இது ஓகே. எஸ்பானியோல், கொலம்பியா, எஸ்பானியோல். தொலை. டர்க்கி, பெல்ஜியம். ஐ வில் புட் பெல்ஜியம். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம தட்டி விட்டு போயிடலாம். இதெல்லாம் மேட்டர் இல்ல. பிரேசில் ஆர் செனகல்? பிரேசில். பிரேசில். செனியெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துட்டு வராத. பிரேசில் முன்னாடிலாம் எடுத்துட்டு வந்துடாத. நல்ல டீம் தான், இல்லன்னுலாம் சொல்லல. பிரேசில் முன்னாடி சரி they ஓகே. don't stand பட் a இட் வில் பி chance. க்ளோஸ். இட் வில் பி க்ளோஸ். இட் வில் பி க்ளோஸ். தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். பிரேசில் வில் வின் பட் இட் வில் பி நீ க்ளோஸ். இங்க பாரு. இங்கிலாந்து ஆனா வெர்சஸ் ஐவரி கோஸ்ட். இல்ல, நீ வந்து நோட் பண்ணிக்கோ. பிரேசில் செனிகல்ல பிரேசில் டாமினேட் பண்ணுவாங்க. பார்க்கலாம். அந்த மேட்ச் பார்க்கறேன். டாமினேட் பண்ணக்கு அப்புறம் தான் நான் சொல்றேன். டாமினேட் பண்ணக்கு அப்புறம் எல்லா டீமுக்கும் அப்பதான் தெரிய வரும், ஓகே பிரேசில் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு. இல்ல நான் பிரேசில் சீரியஸ் தான். ஓகேவா? நான் பிரேசில் சீரியஸ்னு சொல்லணும். என்னோட ஒரே ஒரு இது என்னன்னா, ஒரு அட்டாக்கிங் டீமா பிரேசில் இருக்கணும். லைக் ஹவு லிவர்பூல் வாஸ் இன் 20 லிவர்பூல், ஹவு ரியல் மேட்ரிட் வாஸ் இன் 2018-19, ஹவு லிவர்பூல் வாஸ் இன் 2020. அந்த மாதிரி இருக்கணும். ஃபுல் அட்டாக்கிங் தான். டிஃபெண்ட் வந்துட்டா செத்துருவானுங்க பிரேசில். டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க. டிஃபெண்ட்னு வந்துட்டா எனிதிங் கேன் ஹேப்பன் ப்ரோ. ரஃபீனியா பிரேசிலுக்கு மைண்ட் செட் பிரேசில்ல வந்து ரஃபீனியாவோட ரஃபீனியா மைண்ட் செட் தான் அங்க. ஓகே. நீ வந்து அட்டாக் அட்டாக் அட்டாக். பிரேசில்ல வந்து அட்டாக்ல மட்டும் இருந்தானு வச்சுக்கோ, நீ வந்து எல்லாரையும் கூட உள்ள எடுத்துட்டு போக வேண்டாம். ஒரு 4 பேரை உள்ள எடுத்துட்டு போ. ஒரு ஹோல்டர் மிட்ஃபீல்டு, ஒரு ஹோல்டிங், மிச்சம் உள்ள அட்டாக்கிங் மிட், 4 பேர் உள்ள. சூப்பரா விளையாடுவானுங்க. Do you think Neymar will be starting 11? நோ 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 நோ. இஃப் ஹீ ஸ்டார்டிங் பிரேசில் கேன் லூஸ். வில்லுன்னு சொல்ல மாட்டேன், கேன் லூஸ். நெய்மார் எனக்கு வந்து மெஸ்ஸி ரொனால்டோக்கு அடுத்தது நான் நெய்மார் தான் சொல்லுவேன். யார் எப்படியோ, நெய்மார் வாஸ் மை கை. அவன் விளாண்டுறதுல இருக்கட்டும், அவன் பிளேயிங் ஸ்டைலாக இருக்கட்டும், ஹீஸ் அ கோல்டன் பாய். பட்
பிரேசில்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸும் the way that they are playing right now with an attacking, if Neymar is going in, he have to replace either Vinicius or Rafinha. Both of them are playing really good. இல்ல இல்ல வினிஷியஸ் ரஃபினா இது பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ரிக்கையும் தூக்க கூடாது, என்ரிக்கையும் தூக்க முடியாது, அது அடிப்பானுங்க. இல்ல இல்ல நான் என்ன என்ரிக் வந்து நினைக்கிறேன்னா அவன் பிளேயிங் 11ல ம், இருந்தாலும் ஒண்ணு சீக்கிரம் வெளியே போயிருவான், இல்லனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு 2-3 கோல் ஆ அடிச்ச அப்புறம் உள்ள வந்து சப்பா சப்பா மேபி உள்ள வரலாம். பட் அவனுக்கு வந்து வின்னிங் இதுல ஐ டோன்ட் திங்க் தே வில் கால் அ நெய்மார். இப்போ கோல் அடிச்சே ஆகணும் 1-0 லூஸ்ல இருக்கும்போது நெய்மார் இறக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஆ அப்போ இறக்குறது வந்து கஷ்டம், இறக்க மாட்டாங்க. ஏன்னா இறக்க அப்போ மாட்டாங்க. அவனுக்கு தேவை வந்து ஸ்பீடு தேவை. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஹெடர் அடிக்கிற அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆள் தேவை. இல்ல உனக்கு ஃப்ரீ தேவை, கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் ஆப்போனண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட வைக்கணும்னா தே கேன் யூஸ் நெய்மார். வைப்ஸ் வேணும். ஆ அந்த மாதிரினா தே கேன் யூஸ் நெய்மார். ஓகே. பட் ஆஸ் ஆஃப் நோ இந்த கரண்ட் சினாரியோ நெய்மார் இஸ் நாட் தட் குட். இங்கிலாந்து அர்ஜென்டினா இதுதான் எனக்கு இதுதான் இந்த இதுல அர்ஜென்டினா போர்ச்சுகல் தான். நான் ஒரு 3 பிராக்கெட் போட்டேன், ஓகேவா? எப்படி போட்டாலும் அர்ஜென்டினா போர்ச்சுகல் தான் ஒரு குவார்டர் ஃபைனல்ல வருது. ஏன் தெரியுமா? போர்ச்சுகலோட குரூப்ல நீ ஃபர்ஸ்ட் வைக்க போற, அர்ஜென்டினா குரூப்லயும் ஃபர்ஸ்ட் வைக்க போற. கரெக்ட். ஏன்னா போர்ச்சுகல் குரூப்ல யாருமே இல்ல, எல்லாமே டம்மி. அர்ஜென்டினா குரூப்ல ஆஸ்திரியா மட்டும்தான். அர்ஜென்டினா குரூப்ல யாரும் இல்லாத போது அந்த ரவுண்ட் ஆஃப் 32 பிராக்கெட் தாண்டி ரவுண்ட் ஆஃப் 16க்குள்ள வந்தமே எல்லாமே டம்மி டீமா தான் இருக்கு. கரெக்ட் தான்ல. பாத்தீங்கன்னா ஜெர்மனி பிரான்ஸ் வருது பத்தியா, டஃப் ஆயிருச்சு. இந்த இதுல ஒருத்தன் அங்க வந்திருந்தாலும் இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஆப்பு வந்திருக்கும். ஆனா போர்ச்சுகல் அர்ஜென்டினாக்கு வந்து ரொம்ப ஈஸியா தே வில் மீட் இன் குவார்டர் ஃபைனல்ஸ்.